ஹாய் வியூவர்ஸ், இது உங்க அபிமான இசை நிகழ்ச்சி பா. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நம்ம வெவ்வேறு இசை கலைஞர்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம ஒரு வெரி வைப்ரண்ட் கிட்டாரிஸ்ட், ஒரு டேலண்டட் சிங்கர் அண்ட் ஆல்சோ அ வெரி யங் கம்போசர் வேதாந்த் பரத்வாஜ சந்திக்க போறோம். அவரை சந்திக்கலாமா? என்னம்மா தோழி பொம்மைய காணோ, நான் என்ன செய்ய போறேன்? என்னம்மா தோழி பொம்மைய காணோ, நான் என்ன செய்ய போறேன்? தலவாரி பின்னி பூக்கள் வைத்து புது சட்டை போட்டு விட்டேன். ஐப்பசி மாசம் காவேரி ஸ்நானம் பொம்மைய வாங்கி வந்தேன். என்னம்மா தோழி பொம்மைய காணோம், நான் என்ன செய்ய போறேன்? என்னம்மா தோழி பொம்மைய காணோம், நான் என்ன செய்ய போறேன்? நான் என்ன செய்ய போறேன்? ஹலோ சார், ரொம்ப இதமா ரொம்ப மென்மையா இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக் இது எப்படி ஆரம்பிச்சது? இது வந்து நான் சின்ன வயசுலயே எங்க அம்மா அப்பா வந்து எங்களை பாட்டு பாடுறோன்ட்டு கேட்டு என் அண்ணனும் நானும் எங்களை ஒரு மியூசிக் கிளாஸ்ல சேர்க்க வச்சாங்க. Like any Tambram household, we joined music classes. இப்போ அலமேலு மாமினா, she was in Matunga in Bombay. Okay. She's actually singer Hariharan's mother. She was our first teacher. Okay. And we learned ஒரு 5 years we learned from her. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து இங்க transfer ஆயிட்டாங்க. So we came back here and we learned from Sri Neyveli Santanagopalan sir. For about 10 years we learned from him. Okay. Aprom that's how it started. Aprom poga it like so many aspects of music adum kettu nalla rock music eல்லாம் கேட்டு அப்புறம் film songs எல்லாம் கேட்டு and நிறைய classical இசை எல்லாம் கேட்டு we like that it kind of bloomed. Okay. Interest in music. அப்புறம் ஒரு 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல அப்போதான் எனக்கு முடிவு I decided that music தான் is going to be my life. Okay, lovely. So இப்போ இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது லைக் நீங்க சொன்னீங்க பல பேர் வீட்ல மியூசிக்கோ டான்ஸா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கட்டும் கத்துக்கிறதுங்கிறது பல பேரும் அனுப்பி வைப்பாங்க. பட் அதையே கரியரா எடுத்துக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்காது, ஏன்னா அகாடமிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து 11th and 12th படிக்கும்பொழுது இசைதான் அப்படின்னு டிசைட் பண்ணீங்க. அப்போ உங்களுடைய வீட்டுல இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டி? இப்போ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மியூசிஷியன் என் ஃபேமிலியிலேயே. ஸோ எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ மியூசிக் பண்ணு, ஆனா ஒரு யூ ஹாவ் சம்திங் டு ஃபால் பேக் ஆன். அப்போ நான் வந்து விவேகானந்தா காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்த அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி சைக்காலஜியும் படித்தேன். அதுக்கப்புறம் பாரத் வித்யா பவனில் ஐ டிட் அ போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் இன் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம். ஸோ ஐ ஹேட் அ நைஸ் அகாடமிக் பேக்கிங். இன் கேஸ் மியூசிக் ஒர்க் அவுட் ஆகலைன்னா தென் அப்பாவுக்கு ஒரு எம்எஸ்சி அம்மாவுக்கு ஒரு எம்பிஏ பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் காலேஜ் விட்டு ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறமே ஐ வாஸ் ஃபுல்லி இன்டு மியூசிக். ஒரு நாளும் ஐ டென்ட் ஒர்க் இன் எனி கம்பெனி ஆர் எனிதிங். ஸோ இட்ஸ் பின் மியூசிக் ஃப்ரம் த ஸ்டார்ட். நைஸ் நைஸ். ஸோ நீங்க கத்துக்கிட்ட சமயத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் மேடை அனுபவம் அது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் மேடை அனுபவம் வந்து சித்தூர்ல ஒரு ஃபேக்டரியில் என் அப்பா புஷ்போ கேலன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் த இன்வோகேஷன் சாங். வயசு வந்து ஒரு 10 வயசு தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மேடையில் போயிட்டு வாத்தாபி கணபதி அது பாடினேன். ஆனால் பட் த people backing me were not Carnatic musicians. Okay. It was a full orchestra.
ஸோ ஐ ஹேட் அ கிட்டார், ட்ரம்ஸ், அப்புறம் பேஸ் கிட்டார். நான் அந்த மாதிரி மியூசிக் நான் ஐ வாஸ் நெவர் சிங்கிங் டு தட் கைண்ட் ஆஃப் மியூசிக். அது கேட்டோன்னே எனக்கு இந்த பாட்டு இப்படியும் பண்ணலாம் அந்த மாதிரி அப்போவே அந்த தாட்ஸ் இதெல்லாம் வந்தது. அப்போ ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் இன் அ ஃபார்ம். ஒரு நல்ல ஓப்பன் ஏர் ஸ்டேஜ். ஆடியன்ஸ் ரொம்ப ரெஸ்பான்சிவ் அண்ட் வெரி அப்ரிஷியேட்டிவ். என்னை வந்து நல்லா பாராட்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் they said you very good, it's a nice hope you go in this line அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி. Would you know my name if I saw you in heaven? Would it be the same if I saw you in heaven? I must be strong and carry on, 'cause I know I don't belong here in heaven. Time can bring you down, time can bend your knee. Time can break your heart, have you beg and please, beg and please. Beyond the door, there's peace, I'm sure, and I know there'll be no more tears in heaven. உங்களுடைய சிங்கிங் கரியர் பத்தி சொன்னீங்க and also how you learned guitar அத பத்தி சொன்னீங்க. இப்போ you have your own studio and you are a composer. So அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. இப்போ I have my own studio. It's called சாமவேத சங்கம். குரு ராமூர்த்தி ராவ் சார் தான் பேர் வச்சது. I have concised the name to Sama to convey the notes and also the Samavedam. Samavedathilenda தான் music apparently has come according to our scriptures. So இப்போ GN Chetty Road la I have my own studio. Okay. And it's been like an amazing experience. Sollapona I've had many amazing artists and collaborations that have been made possible in the studio nala. So it's been an amazing journey. That's great. So உங்களுடைய இந்த கரியர்ல உங்களுடைய compositions, உங்களுடைய albums அத பத்தி சொல்லுங்க. இப்போ I've made 2 albums. One is called Mati Kahe, the other is called Suno Bhai. Okay. I have them here with me. Yeah. So Mati Kahe is an album which is very close to my heart. Both albums are very close to my heart. Ipo Mati Kahe is an album of songs written by mystic saint poets from the Bhakti movement. So Kabir, Namdev, Guru Nanak, Surdas, Tulsidas, Mirabai, அவங்களோட பாட்டெல்லாம் இருக்கு. We used to sing these songs in our school assembly, Rishi Valley. Okay. So a lot of these songs, Kinare Lagao, Mati Kahe, Taraka Bindige, Sumiran Karle, இதெல்லாம் we used to sing in our
musical assemblies Okay, in okay. Rishi Valley. My second album is called Suno Bhai. இப்போ சுனோ பாயில the interesting part of it is it also has a wall hanger which has been made by my friend Shrivi Kalyan. Oh, nice. She is an artist based out of Chennai Okay. and she works a lot with children actually. So in the poem, in the illustration is actually an interpretation of this poem. This poem is an Ulat Basi written by Kabir. Ulat Basi na upside down verse. Upside down verse வந்து யாருக்கும் புரியாத ஒரு புதிர். அந்த மாதிரி he's written a lot of poems called Ulat Basi. And அவரே சொல்லியிருக்காரு இது புரியறதுக்கு நீ வந்து நிறைய ஜன்மம் எடுத்துக்கணும். அவரே சொல்லியிருக்காருல்ல. So அந்த interpretation is this of this illustration. And in the CD la we have done a lot of songs written by Pandit Kumar Gandharva. Okay. அப்புறம் குண்டேச்சா brothers அவங்களோட பாடின டியூன்ஸ்லாம் we have contemporized பண்ணி we have made these two albums. இப்போ உங்களுடைய இந்த காம்போசிஷன்ஸ்ல அண்ட் நீங்க ரசித்த ஒரு பாடல் இப்போ நேயர்களுக்காக. Sure. The song is called Jeeni Chadariya. The part is written by Kabir. The partla he talks about the skin that covers our body. Okay. And it's a very fine subtle cloth that God has stitched over 10 months. And adu patti ellam pesi he also says that at the end jo ki tyon chadariya beeni chadariya abdina he says that Kabir's cloth, Kabir's skin is as is where is. Okay. ஆனா மத்தவங்களோட cloth எல்லாம் it's become dirty but Kabir's cloth is still remains clean. அந்த மாதிரி சொல்லி चदरिया बीनी चदरिया काहे के दाना काहे के भरनी कौन तार से बीनी चदरिया कौन तार से बीनी चदरिया झीनी 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 ரொம்ப அருமையான பாடலை கேட்டோம். இப்போ அதை தொடர்ந்து உங்களுடைய கரியர் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சது அதை பத்தி film industry la I teamed up with two of other musicians friends of mine, Balu, Anant was the guy who taught me to play the guitar. Okay. Balu is a sound engineer, Balachandran. இப்போ இசை he's doing music direction for films. நாங்க வந்து மூணு பேர் சேர்ந்து வைபவான்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சோம். Okay. That name was also given to us by Sri Ramurthy Rao sir. Okay, okay. So
we did music for a Telugu film, பிரம்மாஸ்திரம்னு பேரு. ஆஹா. அது ஜெகபதி பாபு, ஆஷிஷ் வித்யார்த்தி, கோட்டா ஸ்ரீனிவாஸ்ல நடிச்ச படம். ஓகே. அப்புறம் அது கொஞ்சம் I was not so keen in film music, music composing எல்லாம் பண்றதுக்கு. ஏன்னா அவ்வளவா கிரியேட்டிவிட்டி இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா பண்ண பாட்டே திருப்பி பண்ணுன்ட்டு அந்த மாதிரி they were saying. So that was our brief, that was our situation கூட சொல்ல. அவங்க வந்து இந்த பாட்டு மாதிரியே பண்ணிடு அந்த மாதிரி. It was like that. So இப்படிதான் இருக்கும் போல இருக்கு ஃபிலிம்ஸ்னு யோசிச்சுட்டு I stopped doing music for films. ஆனா I play the guitar for a lot of the music directors. இப்போ ஜிவி பிரகாஷ் I play a lot. Okay. ஜிவி பிரகாஷ் and many of the upcoming new music directors I play guitar. Okay. And some of the songs I've played இப்போ மாலை நேரம்னு ஒரு பாட்டு ஆண்ட்ரியா பாடின பாட்டு அதுக்கெல்லாம் வாசிச்சிருக்கேன். அப்புறம் நிறைய ஜிவி ஓட நிறைய பாட்டுகள் I've played. Okay. And I'm a big fan of Ilayaraja and a lot of the old music directors, MSV, AM Raja. அவங்களோட பாட்டெல்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். சந்திரபாபுவோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். Okay, nice, nice. அதெல்லாம். So and of course A.R. Rahman was he was a change to the whole industry, the sound. அவர் வந்து he has brought out quite a big change to the industry. Definitely. And I really enjoy listening to film music. Okay, so அப்படி நீங்க ரசித்த பாடல்களை இப்போ கொஞ்சம் எங்களுக்காக வாசிக்கலாம். Are you going to Scarborough Fair? Parsley, sage, rosemary and thyme. Remember me to the one who lives there. She once was a true love of mine. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேற்றபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளது நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. That was a lovely medley. Thank you so much. And ஆரம்பத்துல நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஃபோக் ஜானர்லயும் நீங்க சில பாடல்கள் வாசிப்பீங்க அப்படின்னு. அது இப்போ நேயர்களுக்காக. Yes, this is one of my favorite songs. Also happened to be Mahatma Gandhi's favorite song, Vaishnava Janato. It's written by Narsi Mehta, is a 16th century saint poet. அவர் வந்து இப்போ ட்ரெடிஷ்னலா ஃபோக் மியூசிக் அந்த பாட்டு பாடும்போது ஒரு வேற டியூன் பாடுவாங்க. அண்ட் பண்டிட் ரவிசங்கர் வந்து அந்த பாட்டு கேட்டு he has composed it as a classical song, பெஹாக்ல அந்த டியூன் பண்ணி. ஆமா, so I will do both the versions of that. Okay. वैष्णव जन को तेने कहिए जे पीड़ पराई जाने रे, वैष्णव जन को तेने कहिए जे पीड़ पराई
पर दुखे उपकार करे तो ये पर दुखे उपकार करे तो ये मन अभिमान ना आने रे वैष्णव जन को तेने कहिए वैष्णव जन तो तेने कहिए वैष्णव जन तो तेने कहिए जे पीठ पर आई जाने रे वैष्णव जन तो तेने कहिए वैष्णव जन तो तेने कहिए जे पीठ पर आई जाने रे वैष्णव जन तो तेने कहिए That was lovely. Thank you so much. And இப்போ உங்களுடைய ஸ்கூல் அண்ட் நீங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மியூசிஷியன்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க அண்ட் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. My dream is to start a school Okay. in music and reach out to as many children as possible. இப்போ Anil Srinivasan வந்து he started a company called Rhapsody Music Education, which takes classical music, folk music of different forms to children in schools itself. ஓகே. அப்போ நாங்க வந்து டீச்சர்ஸ் வந்து we go to different schools and ஸ்கூலோட வென்யூலயே கிளாஸ் ரூம்ல we teach as an extra curricular activity. இப்போ நிறைய schools வந்து they have taken it as part of their curriculum itself. Lovely. ஆமா. And now we have started through Nalanda way we've reaching out to a lot of corporation schools also. Okay. So there's been a burst of children or 5,000 children are learning this kind of music. இப்போ நான் வந்து I go to Lady Andal School, Harrington Roadல. So I go there and I do classes twice a week. Okay. இப்போ and it is amazing to see children learning songs. அவங்க வந்து it is their innocence is very amazing to watch. Okay. இப்போ நாங்க டீச் பண்ணும்போது we teach the entire meaning of the song and we teach them all kinds of music. இப்போ வந்து we don't restrict to Carnatic sa pa sa முதல்ல பாடிட்டு அப்புறம் சரளி வர்ச ஜண்ட் வர்ச all that we don't have. We teach them Carnatic music, we teach them Hindustani classical music, அப்புறம் folk music, western classical music, harmonizing எல்லாம் we teach them different aspects of it ஒரு 3-year course மாதிரி. Okay. And at the end of it they can choose whichever path they want to take because they have an idea of all இது. இப்போ சிட்டில முன்னாடி எல்லாம் you could be devoted to one guru and that guru will be equally devoted to you. ஆனா இப்போ there are so many distractions and so many other forms Right. that mind is always curious. That's So, true. That's true. அது cater பண்ணதுக்கு we have all these kinds of music also as part of the syllabus and the children are really enjoying it and it is something that always keeps me grounded. அப்புறம் நான் MSc psychology பண்ணும்போதும் I did a thesis on music therapy. Okay. இப்போ VXL Educational Trustல I did my research over there. My thesis was music therapy, music for children with autism. So and the thesis was as in I spent a lot of time on it. Over 6 months I worked on the thesis. அப்புறம் I loved the school and the whole atmosphere so much that over 3-4 yearsக்கு நான் அங்கே இருந்தேன். I was going there and doing music with the children. And it's amazing to see as in children with special needs and how they react and respond to music is really nice. And உங்களோட இந்த உரையாடல் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. Thank you so much and it was a lovely journey with you today. Thank you. Thanks for being here, Vedant. Thank you very much.
வேதாந்த் பரத்வாஜ் அவர்களோட இன்றைய பா இசை நிகழ்ச்சியை கண்டிப்பா நீங்க எல்லாரும் ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். ஒரு அருமையான பாடகர், ஒரு versatile கம்போசர் அண்ட் ஆல்சோ இந்த சொசைட்டிக்கு திரும்பி கொடுக்கிற அளவுக்கு அவருடைய இசை மூலமா பல சேவைகளை செஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு aspiring இன்டர்வியூ அப்படின்னும் இந்த நிகழ்ச்சியை சொல்லலாம். ஓகே நேயர்களே, இதே போல இன்னொரு அருமையான பா இசை நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Sridevi signing off. Have a great day.